பாரு மேலே இன்னமும் அந்த வன்மத்தை கக்கிக்கிட்டே தாங்க இருக்காங்க. நேற்று ஃபேன்ஸ் மீட்டில் கூட்டமே இல்லைன்னு ஒரு கூட்டம் கதறிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன கதறாங்க? ஏண்டா டேய், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹால் ஃபுல்லாகிடுச்சு. சில பேருக்கு வந்து உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. வெளியிலலாம் வெயிட் பண்ணி பாரு போகிற வரையும் இருந்து பார்த்துட்டு தான் போனாங்க. கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் இங்கே வந்து பார்த்தீங்களாடா நீங்கள்? கொஞ்சம் கூட இது இல்லைங்க, வச்சு செய்யணும். இந்த பிடிஒய் பிஆர் குரூப் இருக்காங்க பாருங்க, இவங்க தான் ஃபஸ்ட்டு. இந்த புறம்போக்குங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க பண்ணுற வேலை தான் அது. அப்புறம் அன்பு கேங்லேருந்து கொஞ்சம் இருப்பாங்க. வக்ரம் விக்ரம், அந்த இவன் இருக்கான் பாருங்க, சபரி, ஆனியன் ஸ்டார் சபரி குரூப்பு, இவங்கெல்லாம் தான் கொஞ்சம் அப்படியே வக்கரத்தை கக்கிட்டு இருப்பாங்க, வன்மத்தை கக்கிட்டு இருப்பாங்க. மற்றபடி எல்லாம் ஃபேக் நியூஸுங்க. அவ்வளோ க்ரௌடுங்க. நேற்று க்ரௌடெலாம் இது இல்லாமல் தான் இன்றைக்கி வந்து ரேலி வந்து பாரு வந்து இது பண்ணியிருக்காங்க, பாரு வந்து அன் டீமு. ஸோ இன்னும் க்ரௌட் இவ்வளோ க்ரௌட் இருக்கே, ஸோ இதையும் நம்ம வந்து எல்லோரையும் மீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரெட் கார்டு கொடுக்கும்போது எந்த நாயாச்சும் வந்தாங்களா? ரெட் கார்டு கொடுக்கும்போது இந்த மக்கள் தான் கூட இருந்தாங்க. அவ்வளோ பேர் கமெண்ட்ஸு, அவ்வளோ பேர் வந்து பாருக்காக கமருதீனுக்காக நின்று, ஸோ அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணுங்கிறதுனால தான் இன்றைக்கி ரேலியை போட்டது. இதில் வந்து என்னென்னா அந்த பாரு போட்டிருந்த போஸ்ட்டில் வந்து என்னென்னா 25 ஜனவரி 2026 இன்றைக்கி தான் அது நடக்குது. ஆனால் அதில் வந்து தேர்ஸ்டேன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஏதோ தப்புங்க மாதிரி ஆகிப்போச்சு. சார் யார் கிரியேட் பண்ணான்னு தெரியாமல் போட்டாங்க போல பாரு. மற்றபடி அது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. இன்றைக்கி நடக்குதா, போய் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். அதில் தப்பு கண்டுபிடிச்சிட்டு இருக்க ஒன்றும் கிடையாது. சில பேர் தேர்ஸ்டேன்னு நினச்சிருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் சொல்கிறீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். மற்றபடி வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் ஃபேக் நியூஸுங்க. பாருக்குலாம் அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸு. இன்னொன்று என்னென்னா, கமருதீன் மூஞ்சி சேடாக இருந்துச்சு நேற்று. என்னன்னு தெரியல, பாரு வந்து ஒரு மூஞ்சி சேடாக இருந்துச்சு. அவங்களுக்குள்ள என்ன, அவன் சந்தோஷமாக 2 பேருமே வந்து நாங்கள் லவ் பண்ணுறோம், அவன் சக்ஸஸ் ஆகட்டும், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியாச்சு. நாங்கள் ஊர் உலகத்தில் சுற்றிட்டு வர்றோம், ஓவர்சீஸ்லாம் போகிறோம், நிறைய இடத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம், லைஃப்பை லவ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க. இதை விட உனக்கு என்னடா வேணும்? மூஞ்சி சேடாக இருந்துச்சு, அதாக இருந்துச்சு, இதாக இருந்துச்சுன்னு ஒரு கும்பல் கேவலமாக இருக்குங்க. இவங்க தான், அந்த டீமு தான் வந்து க்ரௌடை லிமிட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ரேலியில் எல்லாருமே வருவாங்க. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் வந்து மெர்சடிஸ் ரெட் கலரில் ரெட் கார்டாக எனக்கு கொடுக்குறீங்க, அதனால் நான் ரெட் கலர்லேயே வருவேன்டா அப்படின்னு வந்து அருமையாக வந்து ஆரத்திலாம் எடுத்து தலையில் கிரீடம்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அதுக்கு இப்போ வீடியோலாம் விட்டுட்டாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க ஒரு கூட்டம் வந்து சும்மாவே ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க மக்களே. பாருக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸு இந்த வருஷம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 எடுத்திங்கன்னா பாருவை தவிர வேறும் இல்லை. பாரு, கமருதீன், கானா வினோத், வியானா, திவாகர். பாரு சொன்ன மாதிரி டாப் 5 இவங்க தான். இவங்களை தவிர்த்து எல்லாமே வந்து என்ன உப்புக்கு சப்பானி. சும்மா இவங்களே டிவி சேனல்ஸ் இவங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணி அவங்களே காசு கொடுக்குறது எல்லாமே அவங்களே பிஆர் பண்ணுவாங்க. யார்? மாமா டிவி, சேதுபதி, இவங்கெல்லாம் சேர்ந்தே ஒரு பிஆர் பண்ணிக்கு தானே கொண்டு போனாங்க. பலூன்லாம் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், கொஞ்சமாச்சும் மனசாட்சி வச்சு பாருங்கள். பலூனை அவனுக்காச்சும் பிடிக்குதா? கழுவி ஊற்றுறாங்க. சில பலூன் வெறியர்கள் இருப்பாங்க. அந்த பலூன் வெறியர்கள் வேணுன்னா பலூன்னு அலைவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு. அவன் அந்த குரூப்பு பலூன் அலையும். அந்த குரூப்பை விட்டுருங்க, அதுங்கெல்லாம் எப்போதுமே காஜியாக தெரியுறவங்க. அவங்களாம் நீங்கள் லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது. பொது மக்கள், ஒரு மெஜாரிட்டி மக்கள் பார்க்கணும். ஹேட் இருக்குங்க. ஹேட் இல்லைன்னா எப்படி வளர முடியும்? ஒருத்தர் நம்மளை அடிக்கணும், ஒருத்தர் நம்மளை வந்து ஹேட் பண்ணால் தான் நம்ம வளர முடியும். அது மாதிரி தான் பாரு கமருதீனுக்கெலாம் அந்த மாதிரி தான். ஸோ கொஞ்சம் ஹேட் இருக்குது, ஆனால் மெஜாரிட்டி சப்போர்ட்டு பாருக்கு அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்களா, இந்த பிக் பாஸில் வந்து அவங்க வின்னரானாங்களோ இல்லையோ, ஆனால் ஒரு ஆள் அதில் வின்னரு, மற்றபடி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க மேரேஜ் பண்ணி. அதில் பார்த்தீங்கன்னா பாவனி, அமீர், இதுக்குள்ளே தான் நடந்துச்சு அந்த காதல் பிபியில். அப்புறம் அர்ச்சனா, அருண், டைட்டில் வினர் அர்ச்சனாவும் அருணும் அவங்களும் இங்கே தான் லவ் பண்ணாங்க. இப்போ நம்ம கமரு, பாரு கல்யாணம் பண்ண போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வேறு லெவலுங்க. அர்ச்சனா அருண் கூட பரவாயில்ல, இந்த ப்ராப்ளம் கிடையாது. பாவனி, அமீர் கூட ஓகே தான். ஆனால் இவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு போய் அந்த குரூப்புக்காக மக்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பெரிய அளவில் மக்கள் கொந்தளித்து மாமா சேதுபதியை இது பண்ணி கழுவி ஊற்றி, பீடி வாயை கழுவி ஊற்றி, பலூனை கழுவி ஊற்றி எல்லாம் பண்ணி அவ்வளோ சப்போர்ட் கொடுத்து, இப்போ வந்து அந்த சப்போர்ட்டை பார்த்து தான் இவங்க வந்து இவ்வளோ அளவுக்கு எங்கள் மேலே உயிர் வச்சுருக்கீங்களடா பாருதீன் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போகிறதுக்கு காரணமே மக்கள் தான், மக்கள் சப்போர்ட் தான். ஸோ மெஜாரிட்டி மக்கள் வந்து பாரு கமருதீன் தாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்களா இன்ஸ்டாவில் 14 மில்லியன் போணுச்சுல, அதுதான் சாட்சி. ஃபேக் நியூஸை நம்பாதீங்க. பாரு கமருதீன் தான் மாஸ், மற்றெல்லாம் தூஸ். கமெண்ட் பண்ணுங்கள்.